வடா வெங்க போலீஸ் தான் பயந்துரும் நினைச்சியா? நாங்க ராணுவமியா? போலீஸ்க்கே நாங்களே பாதுகாப்பு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி அதை விடு. ஓ மொக்கச்சாமி, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் இருக்கும் போது போலீஸ்ல சொல்லி இருக்கேன்னு அதை விட்டுப்புட்டு என் நன்மைய ஒத்தையில இருக்கும் போது உன் வேலையை காட்டி இருக்க. முதல்ல இருந்தாலும் வெளியே வர சொல்றா. மொக்கச்சாமி, நீ இப்ப வெளியில வந்தீன்னு வச்சுக்க, உனக்கு மட்டும்னே சேதாரம். நீ இப்ப வல்லைன்னு வச்சுக்க, உன் வீடு மொத்தத்தை சேர்த்து ரோடு மட்டத்துக்கு ஆக்கிடுவேன். ஏய் காசி வாயா போயிருவியா? ஏய் கேளு கேளுன்னு சொன்ன, இப்ப உனக்கே நீ கண்டா பயமா இருக்கா? மூடிட்டு வாயா சொல்றேன். இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்டா காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. ஏய் வீட்டை நல்லா பாரியா, வாயா ஜென்ட் ஆயிருவோம். ஆஹா, வீட்டை பூட்டி இருக்காயல. பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தமா? குடுத்த குடுவுல வீட்டை பூட்டிட்டு போயிட்டானா? பெருசு கண்ணு தெரியாதவனா சண்டைய பார்க்க வந்துட்டாங்க. என்னடா சிரிப்பு? டேய் டோப்பா, நம்ம இப்படின்னா பண்றதுனாலதான் இந்த ஊர் நம்மளை கண்டு பயப்படுது. இவங்களை அந்த பயத்திலே வச்சிருக்கன்னு கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்க, நம்ம டவுசரை கழட்டி போடுவாங்க. எங்கடா போயிட்டு வந்தீங்க? நேத்து நம்மள போட்டு விட்டது மொக்கச்சாமின்னு இமிகிரேஷன் கிடைச்சிச்சு. அதான் போய் 2 மிரட்டிட்டு வரோம். ஏன்டா அந்தால போயிட்டு அப்பப்ப தட்டிட நல்லது, அப்பத்தான் நம்மனா ஒரு பயம் இருக்கு. கிழிச்சாங்க. வந்தாலும் குடும்பத்தோட ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. நீங்க பூட்டின வீட்டுல போய் சவுண்டா கொடுத்துட்டு வந்தாங்கடா. அதுக்குள்ளே நாரி போச்சா? சித்தா, கூட்டத்துல கட்டுச்சொத்தா வைக்காத. ஆமா, நீ எப்ப அங்கிட்டு வந்த? நான் வேற வரணுமாக்கும். உங்களை பத்தி தான் ஊரே சொல்லுதடா. விடு அழகரு, இந்த பொம்பளை பிள்ளையிலே இப்படித்தேன். முதல்ல கோப்பா பேசுவாளுங்க, அப்புறம் கொஞ்சம் நல்ல குலவா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாளுங்க. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானப்பா.